அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளித்த முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பீகார் மாநிலம் தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எப்பொழுது பெண்களுக்கு 50% உள்ளாட்சி அமைப்புகளில் கொடுத்தாங்க அப்படின்னா 2016 ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது தான் இந்த 50% அப்படிங்கிறது பெண்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க உள்ளாட்சி அமைப்புகளில். அடுத்தது, கும்பகோணத்தில் யாருடைய பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி திருச்சியில் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி. அதே மாதிரி காமராஜர் பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா மதுரை. அதே மாதிரி திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். அதே மாதிரி கோவையில் பார்த்திங்கன்னா பெரியார் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், இந்த மாதிரி நிறையா தலைவர்களுடைய பேரில் பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அமைக்க போகிறாங்க. அடுத்தது, புவிசார் குறியீடு அமலுக்கு வந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2003 தான் இந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறது அமலுக்கு வந்திருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருள்கள் மொத்தம் எத்தனைனா இப்போது தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா 64 பொருள்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவிலேயே எந்த மாநிலம் ஃபஸ்ட் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 80 பொருள்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு 2வது இடம் 64 பொருள்களுக்கு இருக்குது. அடுத்தது, தமிழக அரசு தடை விதித்துள்ள மயோனைஸ் உணவில் உள்ள பாக்டீரியாக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சால்மோனெல்லா டைமிரியம், சால்மோனெல்லா என்ட்ரிடிடிஸு, எஸ்கெரிச்சியா கோலி, லிஸ்டீரியா மோனோசைட் ஜென்ஸ் அப்படிங்கிற இந்த 3 வகையான பாக்டீரியாக்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, நான் முதல்வன் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மார்ச் 1, 2023 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம். ஸோ இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதாவது யூபிஎஸ்சியில் பயிற்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய வகையான பயிற்சிகளாகட்டும் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் பண்ணிகிட்ருக்கிறாங்க தமிழக அரசு. அடுத்தது, தியான்காங் விண்வெளி நிலையம் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சீனாவை சேர்ந்தது தான் இந்த தியான்காங் விண்வெளி நிலையம். இந்த காங் அப்படின்னு வந்தாலே ஸோ இது பெரும்பாலும் சீன நேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, அதே மாதிரி அமெரிக்காவுக்கு பார்த்திங்கன்னா நாசா. அடுத்தது, 7வது, சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி சிந்து நதி ஒப்பந்தத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க. சிந்து நதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது எந்த 2 நாடுகளுக்கு இடையில்? இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கு இடையில். சிந்து நதி ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தாயிருக்கும் அப்படின்னா 1960. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த சிந்து நதி அதோட கிளை நதிகள் மொத்தம் 5 நதிகள் இருக்கும். சிந்து நதியோட 6 நதி. அதில் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராவி, பியாஸ், சட்லஜ், இது 3 பார்த்திங்கன்னா இந்தியா வசமும். ஜீலம், செனாஃப், சிந்து, இது இந்த 3 பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். இந்த 3 பாகிஸ்தானிடமும் நீரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஸோ அதைத்தான் பார்த்திங்கன்னா சமீபத்தில் நம்ம இந்திய அரசு இந்த பெகல்காங் தாக்குதல் நடந்ததுனால இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒப்பந்தத்தில் எந்தெந்த பிரதமர்கள் கையெழுத்திட்டிருப்பாங்கன்னா அப்போதைய இந்திய பிரதமரான நேருவும் பாகிஸ்தான் அதிபரான ஆயூப் கான், இவங்க 2 பேரும் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ராவி, பியாஸ், சட்லஜ், இது 3 கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். இது இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதே மாதிரி ஜீலம், செனா, சிந்து, இது மேற்கு நோக்கி பாய்கிறது. இது பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த சிந்து நதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது இமயமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஆறு. ஸோ இது மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் தான் கடலில் கலக்குது. அதே மாதிரி நம்ம தென்னிந்தியாவில் நீளமான ஆறு எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோதாவரி ஆறை சொல்லுவாங்க. அதே மாதிரி தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு எது அப்படின்னா அது காவிரி ஆற்றை சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவின்
தேசிய நதி எது அப்படின்னா கங்கை நதி தான். இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2008 வந்து தேசிய நதியாக கங்கை நதி அப்படிங்கிறது வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது உலக அறிவுசார் சொத்து தினம் என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 26. அதே மாதிரி ஏப்ரல் 24 வந்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் 7 வந்து உலக சுகாதார தினம். ஏப்ரல் 22 வந்து உலக பூமி தினம். அடுத்தது கும்பகோணத்தில் அமையுள்ள இந்த கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது எந்த பல்கலைக்கழகத்தை பிரித்து அமைக்கப்படுகிறது அப்படின்னா திருச்சியில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்குது இல்லையா, ஸோ அதிலிருந்து பிரித்து தான் வந்து ஒரு இந்த கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அமைக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து 17 கல்லூரிகள் வந்து செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில், காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரையில், பாரதியார் பல்கலைக்கழகம் வந்து கோயம்புத்தூரில். அடுத்தது அழகப்பா பல்கலைக்கழகம் வந்து காரைக்குடியில் வந்து இருக்குது. அடுத்தது தமிழகத்தில் அமைச்சரவையிலிருந்து சமீபத்தில் விலகிய அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னா ஸோ பொன்முடி அவர்களும் செந்தில் பாலாஜி, இவங்க 2 பேரையும் வந்து அமைச்சரவையில் வந்து விடுவிச்சிருப்பாங்க. ஸோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா மனோ தங்கராஜ் வந்து மறுபடியும் வந்து பதவியேற்றிருப்பார். அடுத்து 10 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமியர் தங்கள் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் உதவியுடன் வங்கி கணக்கு தொடங்கலாம் என்ற ஆர்பிஐனுடைய அறிவிப்பு எப்பொழுது அமலுக்கு வந்தது அப்படின்னா ஏப்ரல் 21, 2025. ஸோ போன மாதம் 21ஆம் தான் வந்து இந்த ரூல்ஸ் வந்து அமலுக்கு வந்திருக்கும். இந்தியாவில் முதலில் மே தினத்திற்கு விடுமுறை அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா ஸோ கேரளா தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து கேரளா வந்து கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய ஒரு மாநிலம், ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. 1923 மே 1 வந்து முதல்ல வந்து மே தின கொண்டாட்டத்தை வந்து சிங்காரவேலர் அப்படிங்கிறவர் வந்து சென்னையில் வந்து நடத்தியிருப்பார். ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே வந்து மே தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருது. ஸோ அந்த வகையில் இந்தியாவிலேயே முதல்ல மே தினத்திற்கு விடுமுறை அளித்த மாநிலம் அப்படின்னா அது கேரளா. அடுத்தது கல்வியானது மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்ற காரணமான அரசியலமைப்பு விதி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆர்டிக்கல் 246 தான் இதை பற்றி சொல்லுது. இந்த கல்வி அப்படிங்கிறத எப்போ வந்து பொதுப்பட்டியலிருந்து அதாவது மாநில பட்டியலிருந்து பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 தான் வந்து கல்வி அப்படிங்கிறத பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க இந்திரா காந்தி அவர்கள். ஸோ இந்த பொதுப்பட்டியல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு துறை, ஸோ எப்பவுமே வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வந்து ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா மத்திய அரசும் சட்டமேற்றலாம், மாநில அரசும் சட்டமேற்றலாம். ஆனால் வந்து கட்டாயமாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி வரும்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் தான் வந்து செல்லுபடியாகும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட் எக்ஸாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வைக்கணுங்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேண்டாங்கிறாங்க. ஆனால் வந்து எது செல்லுது, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறதா வந்து நீட் எக்ஸாம் வந்து நடந்துகிட்ருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டு சிலபஸும் இருக்குது, சிபிஎஸ்சி சிலபஸும் இருக்குது. ஸோ முரண்பாடு வந்து மத்திய அரசு கட்டாயமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சட்டம் தான் வந்து செல்லும். அடுத்தது சசேத் செயலி அப்படிங்கிறது எந்த அமைப்போடு தொடர்புடையது அப்படின்னா ஸோ பேரிடர் மேலாண்மையோடு தொடர்புடையது தான். அதே மாதிரி தாயின் பெயரில் மரம் நடும் விழா தொடங்கப்பட்ட நாள் எதுனா ஜூன் 5, 2024 வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது கடன் பாதுகாப்பு மசோதா சமீபத்தில் வந்து நம்ம சட்டமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதற்கு எத்தனை ஆண்டுகள், அதாவது கட்டாயமாக வந்து கடன் வசூலித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கக்கூடிய ஒரு சட்ட மசோதா வந்து நிறைவேற்றியிருப்பாங்க நம்ம தமிழ்நாடு அரசு. 5 ஆண்டுகள் கிடையாது, 3 ஆண்டுகள். அடுத்தது 40 கோடியில் யூபிஎஸ்சி பயிற்சி மையத்தை தமிழக அரசு எந்த மாவட்டத்தில் அமைக்க உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்னை மாவட்டத்தில் தான் வந்து அமைக்க போகிறாங்க 40 கோடியில். அடுத்தது காஷ்மீர் பெஹல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற தீவிரவாத அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இது. வந்து பார்த்திங்கன்னா லஷ்கரி இ தொய்வா இதனுடைய ஒரு கிளை அமைப்பாகத்தான் வந்து இந்த அமைப்பு வந்து பார்க்கப்படுது. அடுத்தது குழந்தை பாதுகாப்பு எண்களில்
1098 மற்றொன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க 14417. இந்த 2 நம்பருமே வந்து பார்த்தோம்னா குழந்தைகள் பாதுகாப்பிற்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பராக வந்து செயல்பட்டு வருது.